இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாத விஷயத்த ஏதோ உங்ககிட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும்னு தோணுதுக்கா. அப்ப எனக்கு 8 வயசு இருக்கும். நல்லதே நினை. நந்தினி, மாமா தொந்தரவு பண்ணாத. நானும் பாட்டியும் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம். சரியா? சம்மதா இருக்கணும். என்ன? ஐயோ சரிம்மா, மறைக்காதம்மா டிவிய, நவுருமா. பா, இவ ஒருத்தி. டேய் வரேன்டா. பாத்துக்கோ. நந்தினி, உனக்கு பாப்பாயினா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமே. நந்தினி இங்க வா, வந்து மாமா மடியில உட்காந்து பாரு. வா. நான் வரல மாமா. ஏய், மாமா தானே கூப்பிடுறேன், சும்மா வா. ஆமா, உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? சயின்ஸ். ஓ, அப்புறம் எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? சும்மா சொல்லு. மாமா வேணாம் மாமா. மாமா தான்டா, ஒன்றும் இல்லை. சரியா? அன்னைக்கு நடந்த கொடூரம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஆறா தழும்பு. எனக்கும் இப்படி நடக்கும்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலக்கா. அந்த ஒரு முறை மட்டும் இல்ல, அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த ரண கொடூர வலியை நான் அனுபவிச்சேன். அம்மா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். பாருமா, நல்லா கொதிச்சு என்ன இப்ப மேல வருது பாருங்க. அக்கா, நந்து எங்கக்கா? நந்துவா இங்க? குளிச்சிட்டு இருப்பா. சரிக்கா. நந்தினி, நந்தினி. ஐஸ் 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 அவுட். ஐஸ் ஐஸ் அவுட். நந்தினி இங்க வா. நான் விளையாட போறேன். இப்ப வர போறியா இல்லையா? அட டேய், அவளை கடை வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வாடா. அம்மா நீயும் வாமா ப்ளீஸ். அவன் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்ல. நாளைக்கு டெஸ்ட் வேற இருக்கு. போயிட்டு வந்து படிக்க வேண்டாமா? இந்தாடா புடி, காசு இருக்கு. சரி வா. எல்லா குழந்தைங்க மாதிரி கவலை எல்லாம் மறந்து ஓடி ஆடி விளையாட வேண்டியன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட சராசரி வாழ்க்கையில ஒரு வெறுப்பு உண்டாச்சுக்கா. பல நாள் தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்து தலகாணியில பாய மூடி அழுதுருக்க. எங்க அம்மாக்கு கேட்டுருப்போன்னு. இத பத்திலாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையெல்லாம் பலிக்கும்க்கா. நைட்டு ஃபுல்லா தூங்காம காலையில கிளாஸ் கவனிக்க முடியாம டீச்சர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அதோட விளைவு தினமும் கடந்து போற ஆம்பளைங்க யாரும் எனக்கு தொந்தரவு பண்ணலனாலும் எதிர்பாராம நடந்த அந்த கொடுமையால எனக்குள்ள பல விதமான பயம் வந்துச்சு. அந்த உட்காருமா. நல்லா படிக்கிற பொண்ணு தானே, ஏன் மார்க் குறைஞ்சது? நல்லா படிக்கிற பொண்ணு தானே, ஏன் மார்க் குறைஞ்சது? என்ன கிளாஸ் படிக்கிற குழந்தை? என்ன கிளாஸ் படிக்கிற குழந்தை? நந்தினி, என்னம்மா? என்னடாச்சு? என்னாச்சு? சரி 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 சரி, டாக்டர்ட்ட போலாம். வா வாமா. வா. மூச்சை இழுத்து விடு. மூச்சை நல்லா இழுத்து விடு. இல்லம்மா, அம்மா இருக்கல்ல. நான் உங்களை என்ன தொந்தரவு பண்ண? ஏன் எல்லாரும் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்க? பல நாள் கடந்து விவரம் தெரிய இப்படிலாம் வாழ்ந்தா நல்லா இருக்கும்ன்ற காலம் வந்து என் வாழ்க்கையில எனக்கு துளி கூட விருப்பம் இல்லாத செயல்கள் எல்லாம் செஞ்சு வாழ்க்கைய வெறுப்பா வாழ்ற அளவுக்கு நாசம் பண்றீங்களே. என்னோட விருப்பங்களை நான் மறுபடியும் எதிர்பார்க்கிற மாதிரி யாராலையா
எனக்கு எங்க அப்பானா உயிர்க்கா. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எங்க அப்பாவை. ஆனா ஒரு கட்டத்துல பாப்பா சொம்பு எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வர மாட்டேன், எடுத்துட்டு வர மாட்டேன். சொம்ப எடுத்துட்டு வா. சொம்ப எடுத்துட்டு வர மாட்டேன், மாட்டேன். சொம்பு தானே கேட்டேன், ஏன் இப்படி பயப்படுறா? இந்த உலகத்துல பெத்த அப்பாவை பார்த்து பயம் வர கொடுமை வேற யாருக்குமே வரக்கூடாதுக்கா. ஐயோ சாரிங்க, நீங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தத பார்க்கல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சாரி சரினா. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த நிமிஷம் நம்ம உயிரோட இருக்கோம். இது சத்தியமான உண்மை. யா அல்லாஹ், இறைவனுக்கு நன்றி. இப்படி அவங்க புரிதலோட இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நந்து, உன் மாமா இன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்றாரா? நான் 9th படிக்கும்போது ஒரு நாள் எங்க கிளாஸ்ல ஒரே சலசலப்பா இருந்துச்சு. அது பயாலஜி பீரியட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்க போறதா என் கிளாஸ் லீடர் போர்டில் எழுதிருந்தா. உள்ள வந்த டீச்சர் அதை பார்த்த உடனே அழிச்சிட்டு இதை நீங்களே படிச்சுக்கோங்க, நம்ம அடுத்த லெசன் பார்ப்போம்னு சொல்லி அனிமல் செல் டயக்ராம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லெசனையும் சூப்பரா எடுக்கிற எங்க டீச்சர் ஏன் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாங்கன்னு எனக்குள்ள பல கேள்விகள். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரியான விழிப்புணர்வு இல்லாம என் வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டேன்னு என் மேலேயே வெறுப்பும் கோவமும் அதிகமாச்சுக்கா. அவர் ஊர்ல இருந்து வந்தப்போ இதுக்கப்புறம் என்ன அபியூஸ் பண்ண அம்மா அப்பா கிட்ட சொல்லுவேன்னு எச்சரிச்சேன். அப்பையில இருந்து என்ன எதுவும் தொந்தரவு பண்ணலக்கா. என்ன இருந்தாலும் நீ உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும் நந்து. போ நந்து. நான் என்னக்கா பண்ணுவேன்? ஏதோ எனக்கு நடக்குதுன்னு மட்டும் புரியும். பட் அதுல இருந்து வெளியில வர என்னால சரியான டெசிஷன் எடுக்க முடியல. என்ன விட்டா போதுன்ற மனநிலைமையில தான் நான் இருந்தேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம ஸ்டடீஸ்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம திடீர்னு பிலோ ஆவரேஜா போயிட்டேன். எந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண முடியாம என் சந்தோஷம் முழுக்க போயிடுச்சுக்கா. யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் மாமா மிரட்டினதுனாலையும் எனக்குள்ள இருந்த பயத்தினாலையும் பல நாள் சாப்பிடாம தூங்காம வலியோட கஷ்டப்பட்டேங்க்கா. ஆனா எங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கக்கா நான் நார்மலா இல்லைன்னு. எங்க ரிலேஷன்ல முக்கியமான நபர். நான் இதை பத்தி வெளியில சொல்லி எனக்கு இதுல விருப்பமே இல்லைனாலும் எல்லாரும் என்னை கெட்டவன்னு சொல்லிடுவாங்களோன்னு, அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு எனக்குள்ள இருந்த பயத்தால நான் அதை யார்கிட்டயுமே சொல்லலக்கா. சத்தியமா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லடி. ஏதோ டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாம வேலையை விட்டு என்னெல்லாம் விட்டு போகணுன்றதுல சேடா இருக்கேன்னு நினைச்சேன். பார்த்தா பயங்கரமா என்னென்னமோ வெளில வருது. யாருக்கும் தெரியாம எங்கெங்கேயும் என்னென்னமோ நடந்துட்டு தான் இருக்குல்ல. ஒரு ஆட்டம் தான் ஆடுறாங்க. ஓ மை காட், கலியுக தெய்வமே சீக்கிரம் வாப்பா. நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டு தூக்க வேண்டியிருக்கு. நந்து, நம்ம சாயந்தரம் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலாம். உனக்கு கவுன்சிலிங் பண்ணலாம். ம் அக்கா, நான் தான் அப்பவே பண்ணனே. ம், இது எப்படி நடந்துச்சு? எனக்கு நேர்ல போக ஏதோ பயமா இருந்துச்சுக்கா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு. அப்போ ஒரு நாள் டிவில டாக்டரிடம் 6 கேள்விகள்னு ஒரு ஷோ போயிட்டு இருந்துச்சுக்கா. உடனே அதுக்கு கால் பண்ணி பேசினேன். டிப்ரெஸா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க நீங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் சில நாள் செஞ்சு பார்த்தேன்க்கா. எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட, ம் டிவில. ம் ம், ஏன் அப்போ வீட்டில் யாருமே இல்லையா? இல்லக்கா. ஒன்று அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். என்னடி? ஃபோன் நீ பேசிட்டே இரு, நான் வந்துடுறேன். சொல்லு லக்ஷ்மி.
என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. நான் சொன்ன விஷயம் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ஒரு 6 மணிக்கு வர மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ஏமா நீயும் புரிஞ்சுக்க மாட்ற? உங்களுக்கு உங்க வேலை முடிஞ்சா போதும், அவ்வளவுதானே? மா, இங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா? உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. மா, போன வைமா முதல்ல. மேடம், மணி 2. புரியலக்கா. டைம் just 2 o'clock. 2 மணியா? என்னக்கா சொல்ற?